ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அண்ட் உப்புமாவுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாசிப்பருப்பு கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கோடைய தோலை சீவிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு குக்கரை 2 விசில் வர வரைக்கும் விட்டுடுங்க. 2 விசில் விட்டாலே போதும். பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துடும். குக்கர்லேருந்து 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா இந்த குக்கரை ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. இதில் இருக்க ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆகி குக்கரோடைய சூடு ஆறி வரட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு பக்கம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு வானல் வச்சுட்டு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு அன்னாச்சி பூ, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு இந்த ஸ்பைசஸை எண்ணெயில் பொரிய விட்டுடுங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா ஸ்பைசஸும் எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கடப்பா ரெசிபிக்கு காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால் காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குறைஞ்சி வதங்கி வரணும். அதே போல் மஞ்சத்தூளோடைய பச்சை வாசனமே போகணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வர டைமில் நம்ம இது கூட சேர்த்துக்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இது கூட 20 பல் அளவுக்கு பூண்டு, 3 துண்டு அளவுக்கு இஞ்சி, 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கே அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். பருப்பை வேக வச்ச குக்கர்லேருந்து ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆகி சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. அதே சமயம் உருளைக்கிழங்குமே நல்லா வெந்திருக்கு. வேக வச்ச இந்த பாசி பருப்பை ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம தக்காளியை பார்க்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு. அதே போல் அந்த மஞ்சத்தூளோடைய பச்சை வாசனையுமே போயிருக்குங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி கப்பை ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நமக்கு எந்த அளவுக்கு இந்த கடப்பா ரெசிபி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த குருமாவோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற போல் பார்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக இது கூட பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் சேர்ப்போம். அதை சேர்த்து குக் பண்ணும்போது இந்த குருமாவோடைய கன்சிஸ்டன்சி ரொம்பவே கெட்டியாகும். அதனால் நம்ம முன்னாடியே கொஞ்சம் தண்ணியாக அந்த குருமாவை ரெடி பண்ணிக்கணும். அப்படின்னா பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த குருமா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுக்காக தான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்போடைய டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த குருமாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் இதில் சேர்த்துக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகும். அது வரைக்குமே நல்லா கொதிக்க விட்டுடணும். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சட்னி அண்ட் குருமா, சாம்பார் ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் நிறையவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியெலாம் நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்துக்கு குருமாவை கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குருமாவிலேருந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல ஒரு மணமாக இருக்கும் குருமா. இப்போ இதில் நம்ம மிக்ஸி கப்பில் அரைச்சி வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு அரைச்ச மிக்ஸி கப்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி கப்பை ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் இந்த குருமா கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை இந்த மாதிரி கையாலேயே நசுக்கிட்டு இந்த குருமா கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இந்த குருமாவை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குருமாவை திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம்.
நம்ம சேனலில் ஏற்கனவே ரேஷன் அரிசியில் பஞ்சு போல் சாஃப்டான இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்றதுக்கு 3 விதமான இட்லி மாவு ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள், குருமாவோடைய அந்த அளவு கம்மியாகி வந்திருக்கு. அதே போல் அந்த கடப்பா ரெசிபியோட டெக்ஸ்சருமே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. லாஸ்ட்டாக இது கூட கட் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடப்பா ரெசிபியை சூடான இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அண்ட் உப்புமாக்குள்ளலாம் வச்சு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட்டில் கும்பகோணம் கடப்பா ரெசிபி சூப்பராக தயாரிடுச்சு. கண்டிப்பாக வீடியோவில் சொல்லியிருக்க போலவே நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக் என்ன மோட்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கும்பகோணம் கடப்பா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.